அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் என்னோட அப்பா என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல கிடையாது. ஃபாரினர்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி 10 ரூபா வாங்காமல் இருப்பாங்க. அந்த 10 ரூபா வாங்கி அவங்க ஒன்றும் அவங்களுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்தலை. 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்றீங்க. 60,000 ரூபாய் சேலரி போடுங்க. 23 ஆண்டுக்கு 60,000 ரூபாய் சேலரி போடுங்க. குறைஞ்ச சம்பளம் கொடுத்துட்டு எல்லா செலவுகளையும் தொழிலாளர்கள் தலையில் கட்டினீங்கன்னா அந்த தொழிலாளர்கள் வந்து கடையில் இருக்க மதுபான பெட்டி இருக்கிறதுக்கு கூலியும் சரி, உடஞ்ச பாட்டலுக்கான பணமும் சரி, கடையில் ஏதாவது திருடு போனால் கூட அது கடையில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் தான் செலுத்துறாங்க. 10 ரூபா வாங்குறத கணக்கு எடுக்க வந்த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னு சொன்னா ரெஸ்ட் ரூம் கிடையாது, ஒரு உண்றதுக்கு இடம் கிடையாது. ஒரு பணியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல கூட மாற்றிக்க முடியாது. தொழிலாளர்களை வந்து வாடிக்கையாளர் அடிக்கிறாங்க. அதுமாரி நம்ம அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒரு தினமும் நான் பயந்து கொண்டிருக்கிறேன். தகாத வார்த்தைங்களை பேசுறாங்க, பாட்டிலுங்களால அடிக்கிறாங்க. அவங்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லைங்க. 10 ரூபா கண்ணுக்கு தெரியும் உங்களுக்கு, அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன் கொடுக்க முடியல? இந்த 10 ரூபா விற்கணும்னு அவசியம் கிடையாது. சரியான சம்பளமும் ஊதிய உயர்வு கொடுத்து இல்லையா பர்மனெண்ட் பண்ணிங்கன்னா கூட அதை நாங்கள் செய்ய போகிறதில்ல. இது தவறு ஏற்படாது. நாங்கள் 10 ரூபா வாங்குறது என்னன்னா கடை செலவினங்களுக்காக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்களே தள்ளப்பட்டோம். நீங்கள் சம்பளம் உயர்த்தினா ஏன் செய்ய போகிறாங்க? இந்த 10 ரூபாய்க்கு பிரச்சனையே இல்லையா? காலி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் 10 ரூபா வாங்குறோம். ஆனால் இதை வந்து ஒரு சில பேர் வந்து ரீல்ஸ் எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா சொல்லி போட்டு தேவையில்லாமல் பண்ணுறாங்க. ஏன் நீ அந்த 10 ரூபா வாங்குற, ஏன் நீ அந்த 10 ரூபா வாங்க சொல்லி திருப்பி இன்னும் நம்ம எங்களுடைய துறை மந்திரி கூட நம்ம அந்த துறை விக்னேஷ் ஐயா கூட அதை தான் சொல்கிறாரு. எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, எங்கள் இவர் சொல்லிட்டாரு, விஜய் சிஎம் சொல்லிட்டாரு, நீ எதுக்குடா 10 அந்த ஸ்டிக்கருக்கு எடுக்கிறோம். அது அவனுக்கு புரிஞ்ச திறமை இல்லை. பெட்ரோல் பங்க் போட்டு வருதுன்னா இறந்து போயிட்டான், துப்பாக்கி சுட்டு போட்டு இறந்துட்டான், 8 குத்து எவ்வளோ இருக்குது பத்திரிக்கைனா டாஸ்மாகை பற்றி தவறான செய்திகள் தான் வந்து பேப்பர்லேயோ பொதுமக்கள் வர வேண்டி அவங்களுக்கு எதனால் இந்த சில தவறுகள் நடக்குது, அவங்களுக்கு கஷ்டங்கள் என்ன, அவங்க நஷ்டங்கள் என்ன, அது வந்து யாருமே பெருசாக பேப்பர்லேயோ அரசுக்கு எடுத்து சொல்கிறது. இப்போ பாட்டிலில் தாக்கப்படுறோம் சரிங்களா, அந்த 10 ரூபா பிரச்சனைனால ஏன்னா வாங்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். போன மாதம் கேரளா போய் பார்த்துட்டு வந்தேன். 46,000 சம்பளம், நீட்டாக உட்காந்துக்கிட்டு டேபிளில் உட்காந்துக்கிட்டு சரக்கு எடுத்து டேபிள் வைக்கிறாங்க, கேஷ் பில்லு போடுறாங்க, சரக்கு விடுறாங்க. அவங்களுக்கே எங்களுக்கு மாதிரி கஷ்டமே கிடையாது. கடையை தூக்கிட்டாங்க தாங்க, எங்களுக்கு தூக்கம் கொடுத்தது இல்லைங்க, சட்டத்தூரம் அந்த அளவுக்கு கூட்டம் நிற்குது, தரங்க முடியலங்கனால அவ்வளோ பொதுமக்கள் சாப்பிட்றாங்க. எங்களுக்கு மாற்று பண்ணி வழங்கினா நாங்கள் அவர் வீட்டில் சாமி படம் வைக்க மாட்டோம், அவர் படத்தை வச்சு கும்பிடுவேன். புரியுதுங்களா? அவர் தான் எங்களுக்கு தெய்வம். சாமி படமே வைக்க மாட்டேன், எல்லா படத்தையும் எடுத்துருவேன். அவர் படத்தை வச்சு தான் நான் கும்பிடுவேன் சாமியா. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அப்பா டாஸ்மாக் தொழிலில் வேலை செய்கிறதுனால எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் என்னோட அப்பா என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல கிடையாது. ஃபாரினர்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு மக்கள் வந்து அது கேவலமான ஒரு தொழிலாக பார்க்குறாங்க. ஆனால் அது கேவலமான தொழில் கிடையாது. ஒருத்தர்கிட்ட இந்த திருடியோ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுத்தியோ வாங்குற காசு தான், அந்த காசு தான் வந்து கேவலமான ஒரு காசு. டாஸ்மாக் தொழிலாளர்கள் வாங்குறது வந்து தப்பானது கிடையாது. மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க டாஸ்மாக்னால தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த குடிக்கிறதுனால தான் பாதுகாப்பு இல்லைன்னு. அது கிடையாது, மக்கள்னால தான். வெறும் விற்கிறது மட்டும்தான் டாஸ்மாக் பணியாளர்கள். அதை வந்து விற்க சொல்கிறது, அவங்க கொடுக்குற எல்லா வேலையும் வந்து அரசு. எதுவாக இருந்தாலும் போய் அரசை கேளுங்க. என் அப்பாவே பண்ணுற தொழிலாளர்கள் டாஸ்மாக் அவங்களோட கூட வேலை செய்கிறவங்க வந்து கேட்காதீங்க. இது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச சம்பளம் கொடுத்துட்டு எல்லா செலவுகளையும் தொழிலாளர்கள் தலையில் கட்டினீங்கன்னா அந்த தொழிலாளர்கள் வந்து கடையில் இருக்க மதுபான பெட்டி இருக்கிறதுக்கு கூலியும் சரி, உடஞ்ச பாட்டலுக்கான பணமும் சரி, கடையில் ஏதாவது திருடு போனால் கூட அது கடையில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் தான் செலுத்துகிறாங்க. அதுக்கு அரசு எந்த இதுவுமே கொடுக்க கிடையாது. அப்புறம் எப்படி 10 ரூபா வாங்காமல் இருப்பாங்க? அந்த 10 ரூபா வாங்கி அவங்க ஒன்றும் அவங்களுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்தலை. அவங்க கடையில் இருக்க எல்லா 10 வீடு 10 ரூமில் இருக்க ஒரு கடையில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த கடை அரசு கொடுக்க கிடையாது. அது கடையில் நடத்துகிற பணியாளர்கள் தான் வந்து காசு கொடுத்து வாடகைக்கு இருக்கிறாங்க. அந்த வாடகைகளும் பெரிய ரூம் இல்லை, சின்ன ரூமில் ஒரு ஃபேன் போட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட ஒரு பாத்ரூம் அரசு எந்த இதுவுமே சலுகையுமே கொடுக்க கிடையாது. பணியாளர்கள் வந்து அந்த 10,000 சம்பளத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
பணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது உங்கள் தந்தையார் மன உளைச்சலை பார்த்து நீங்கள் எப்படி எங்களோட மைண்ட் செட்டில் அவர் வராரு? இது வரைக்கும் நான் எங்கள் அப்பா கூட வந்து நான் சின்ன வயசுல என் ஸ்கூல் வந்து 7 பஸ்ஸில் போவேன். நான் 7:15 பஸ் வரும். எங்கள் வீட்டில் விவசாயம் பார்க்குறாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா டாஸ்மாக் கோயிலில் இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கு வருவாங்க. நான் அப்பாவை பார்க்கறது கிடையாது. அப்பா காலையில் 6 மணிக்கெல்லாம் நிலத்து வேலை செய்யறதுக்காக போயிடுவாங்க. அதுக்குள்ளே நான் எழுந்திருக்கிறதுக்குள்ளே அப்பா வந்து வெளியே போயிடுவார். என்னால் வந்து என் அப்பாவை கூட பார்க்க முடியாது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அது கூட ஞாயிற்றுக்கிழமைனா நான் சீக்கிரமாக எழுந்து அப்பாவை பார்க்கணுமே, நம்ம அப்பாட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசு துறையிலுமே வந்து வார விடுமுறை எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வார விடுமுறை கொடுக்கல. பண்டிகைக்கு தீபாவளி, பொங்கல் போன்ற எந்த ஒரு லீவுமே கொடுக்காம இருக்காங்க. நான் இதோட என் பர்த்டே கூட இது வரைக்கும் எனக்கு 17 வயசு ஆக போகுது. ஒரு பர்த்டே கூட எங்கள் அப்பாவோட சேர்ந்து நான் கொண்டாடுதில்லை. பொங்கல் கொண்டாடினதில்லை, தீபாவளி கொண்டாடினது. நான் அழுவேன் ஃபோன் பண்ணி, அப்பா வாப்பா என் பர்த்டே ஒரு வருஷம் லீவ் போட்டு வாப்பான்னு. ஆனால் கடையில் விட மாட்டாங்க. வேலை செய்யணும், பணி முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு வராங்க. எவ்வளோ நான் ஃபோனில் பார்த்துருக்கேன். ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளோ தொழிலாளர்களை வந்து வாடிக்கையாளர் அடிக்கிறாங்க. அதுமாரி நம்ம அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒரு தினமும் நான் பயந்து கொண்டு இருக்கிறேன். நான் அழுதுருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அது நம்ம அப்பாவை இப்படி இந்த மாதிரி நம்ம அப்பாவை போன்ற கேட்குறாங்களோ. இது வரைக்கும் என் அப்பாவுக்கு எதுவும் நடந்தது கிடையாது. ஆனால் என்ன பேர் அவங்க நடந்த அப்போ பசங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தி இருக்கிறேன். நாங்களே என் அம்மா அப்பா டெய்லி அவர் என்னைக்கு வந்து நான் தேர்தலில் அரசியலில் வரேன்னு சொன்னாரோ அன்னிலிருந்து ஓட்டு போடுற நாள் வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே போடு, விஜய்க்கு போடுங்க, அவர் வந்து எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லியிருக்கேன். இப்போயும் நம்பிக்கையோடு இருக்க விஜய் அங்கிள் அவர்களே, தயவுசெய்து டாஸ்மாக் தொழிலாளர்கள் உடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவாய் கேட்டுக்கொள்கிறேன். 10 ரூபா வாங்குதுன்னு சொல்லி அநேக ரைடு நடக்குது. அந்த ரைடு நடக்கும்போது நான் பார்த்தேன்னு சொன்னால் மன உளைச்சல் அதிகமாகும். அவங்களுக்கு ஒரு மன நிம்மதியே இல்லாமல் ஒரு பணியை எப்படிங்க நிம்மதியாக நடத்த முடியும்? அப்போ 10 ரூபா 20 ரூபா குறைய தான் செய்யும். அதில் 10 ரூபா வாங்குறத கணக்கு எடுக்க வந்த கவர்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னு சொன்னால் ரெஸ்ட் ரூம் கிடையாது, ஒரு உண்றதுக்கு இடம் கிடையாது. ஒரு பணியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல கூட மாற்றிக்க முடியாது. 5 பேர் கடையில் 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. ஆனாலும் அந்த வருமானத்தை கொண்டு வர்றாங்கல்ல, அது எவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருக்கும். ஒரு உடல் உழைப்பை கொடுத்து தானே கொடுக்குறாங்க. அது ஏன் இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல? 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க, 60,000 ரூபா சேலரி போடுங்க. 23 ஆண்டுக்கு 60,000 ரூபா சேலரி போடுங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல இழந்த அந்த குடும்பத்துக்கு வாரிசு வேலை கொடுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார் ஜோசப் விஜய் அவர்கள், 5 வருட காலமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் பணியாற்றினால் அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்வன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் இந்த டாஸ்மாக் இருக்கிற ஊழியர்களுக்கு மட்டும் அந்த பணி நிரந்தரம் செய்யல? 4 மடங்கு எக்ஸ்ட்ரா தானே செஞ்சுருக்காங்க. 23 வருஷம்னா கூட 5 வருஷம் கழிச்சாலும் 4 மடங்கு எக்ஸ்ட்ரா தான் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? 10 ரூபா வாங்குறது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதா? தன் குடும்பத்தையே இழந்து, கை கால்களை இழந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கறது கிடையாது. இதுக்கு 6 மாதம் 2 வருஷம்னு சொல்லி மனுங்கள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கண்ணுக்கு தெரியல. 10 ரூபா வாங்குறது மட்டும் பொதுமக்கள் மத்தியில் அறிவிக்க சொல்லியிருக்காங்களா? எவ்வளவோ கோரிக்கைகளை வச்சாங்க, எந்த கோரிக்கையுமே நிறைவேற்றல. வந்த உடனே டாஸ்மாக் ஊழியர்கள் 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இதை மட்டும் ஏன் சைன் பண்ணி கொடுத்தாரு? ஒயின் ஷாப் சார்ந்த குடும்பமே சொல்கிறேன், எங்களுக்கு பணி பாதுகாப்பு கட்டாயம் அவசியம். தகாத வார்த்தைங்களை பேசுகிறாங்க, பாட்டிலுங்களால் அடிக்கிறாங்க, அவங்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லைங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பணியை நம்பி நாங்கள் எப்படி அவங்கள விட முடியும்? 10 ரூபா கண்ணுக்கு தெரியும், உங்களுக்கு அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன் கொடுக்க முடியல? எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறாரு, ஆனால் வீட்டுக்கு வரத்துக்கே 2 ஆகுது. அந்த டைமில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. ஆனால் நாங்கள் தூங்குறதே கிடையாது, தூங்குறதே 2:30 மணிக்கு தான் தூங்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு பதட்டம் வருது, ஒரு பயம் வருது. அந்த டைமில் ஃபோன் பண்ணால் நம்ம ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் பண்ணால் அந்த டைமில் எடுக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்னு ஒரு பக்கம் பயம், இடையில் அன்டைமில் வரும்போது ஆளுங்க அடித்து போட்டுருவாங்களோன்னு பயம். எல்லா பயமும் சேர்ந்துட்டு தான் நாங்கள் வீட்டில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதிகாரிங்க எல்லாருமே அவங்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக தேவைப்படுது. அதனால் டைமிங்கும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். முடிஞ்ச வரையும் 10 வரையும் ஒர்க் பண்ணுறாங்க, 10லேருந்து 12 வரையும் கணக்கு முடியுது. 12க்கு
அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுது. வந்து மறுபடியும் காலையில் கிளம்பணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்ட்டுங்கிறது இல்லை, மன உளைச்சல் அதிகமாகுது. காலையில் ஏந்திரிச்சு போனனால ஆக்சிடென்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க பத்திரமா போவாங்களான்னு பயமாக இருக்குது. தூக்கம் இல்லாமல் எப்படி வண்டி ஓட்டுவாங்க, எப்படி பஸ்ஸில் போவாங்க? தூக்கமே கிடையாது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. மாற்று வேலை கொடுக்கணும் இல்லையா? கடையை அடைச்சிட்டு அத்தனை பேருக்கும் ஒரு கோரிக்கை எல்லா கடைகளையும் மூட சொல்றாங்க. மக்கள் அவரே வேண்டான்னும் போது மக்கள் வேண்டாம் தானே சொல்கிறாங்க. சொல்லும்போது ஏன் அந்த கடை மொத்தமாக அடைச்சிடுங்க. ஏன் இப்போ தனியார் கடையை அடைச்சி விட்டு நீங்கள் போகிறோம் அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு காரணத்தால் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களா? இல்லை சார், இப்போ நாங்கள் இவங்க 23 வருஷங்களாக வேலை செய்கிறோம். பணம் எதுவும் கிடையாது. இது வரைக்கும் சம்பளம்ன்றது 12,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, 10,000 வாங்குறாங்க. அந்த 10,000 12,000 குடும்பம் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. இந்த காலத்தோட சூழ்நிலையில் நடத்த முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க மேலேயே திணிக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. இதுக்கு என்ன ஒரே தீர்வுன்னா, நாங்களும் இந்த 10 ரூபாய் விற்கணும்னு அவசியம் கிடையாது. சரியான சம்பளமும் ஊதிய உயர்வு கொடுத்து இல்லையா பர்மனெண்ட் பண்ணிங்கன்னா கூட அதை நாங்கள் செய்ய போகிறதில்ல. இது தவறு ஏற்படாது. இந்த தவறு எதனால் ஏற்படுது? இல்லாத காரணத்தினால தான் இது திணிக்கிறாங்க. அதை மேலே மட்டத்தில் தான் செய்கிறாங்க. ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இதுதான் உண்மை. தற்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் 10 ரூபாய் வாங்குறாரு. அதாவது முந்தைய அமைச்சர் செந்தில் பாலாஜியை அவர் எப்படி சொல்கிறது இது பண்ணி விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. இப்போ இவரா விமர்சனம் பண்ணதாலேயே இப்போ 10 ரூபா வாங்கக்கூடாதுன்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லு பிரச்சனையா சார்? அவர் என்ன சொல்லுது? இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு 1 மாதம் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணமே வேண்டாம் அரசாங்கத்துக்கு இந்த பணம் தேவையில்லை, டாஸ்மாக் பணம் தேவையில்லை, அரசாங்கம் மக்கள் இடத்துல நல்லது ஒரு திட்டங்களை சேர்க்கணும்னா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். மாற்றணுன்றதுக்காக தான் அப்படி பேசுகிறாருன்ற விமர்சனம் இருக்கு. ஒருவேளை தனியார் மயம் ஆயிடுச்சுன்னா அவங்க சூழல் என்ன சார்? இப்போ தனியார் மயம்னா இன்னைக்கு 717 கடை அடைச்சிருக்காரு. இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் அடைக்கல. இவர் வந்த உடனே அதை அறிவிச்சிருக்கிறார். இந்த கவர்மெண்ட் அறிவித்து உடனடியாக மூடிட்டாங்க. இன்னும் மூடுவாங்க. ஏன்னா மக்களுடைய பிரச்சனைக்காக தான் வந்திருக்காரு. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். அது நிச்சயமாக. அதில் என்ன ஒன்று, அதே போல் டாஸ்மாக் ஊழியர்களும் நிச்சயமாக இந்த பணம் இல்லை பர்மனெண்ட்டாவது பண்ணணும் இல்லையா? அவருக்கு மாற்று வேலையாவது கொடுக்கணும். இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ, இன்றைக்கி சம்பளம் பார்த்தீங்கன்னா 95,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க டாஸ்மாக் ஊழியர்கள். அது மாதிரி இவங்களுக்கும் அந்த சம்பளத்தை கொடுத்தா இந்த 10 ரூபாய்ன்ற விஷயமே தேவையில்லை. நேரடியாக அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் இல்லைன்னா 10 ரூபாய் வாங்குறத அப்படி இல்லை சார். அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் செய்து கொண்டு இருக்காங்க. தவிர நீங்கள் சம்பளம் உயர்த்தினா ஏன் செய்ய போகிறாங்க? இந்த 10 ரூபாய்க்கு பிரச்சனையே இல்லையா? அடிமட்டத்திலேருந்து மேல்மட்டம் அதை தானே குறிக்கோளாக வைக்கலாம். இதுக்கு இல்லாமல் போயிட்டு வச்சுங்க, ஒரு பிரச்சனையே கிடையாது. முந்தைய அரசு திமுக அரசுலேயும் இந்த பிரச்சனை. இதுக்கு முன்னாடி போராட்டங்கள் நடந்தது, நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு செயல்பாடும் செய்யலை. உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஏற்றுறேன்னு சொல்லிட்டாங்க, அதுவே ஏற்றலை. அதுக்கு செய்யாத ஆனால் இந்த கவர்மெண்ட் அந்த 1000 ரூபாவும் கொடுத்தாங்க. இது இப்போது நடைமுறைக்கு படுத்திட்டு இருக்காங்க. இதை நீங்கள் மறுபடியும் தொழிலாளர் பாதிக்காமல் இருந்தால் நீங்கள் மறுபடியும் அவங்கள சம்பள உயர்வு ஏற்றணும். இதுதான் என்னோட குறிப்பு. ஒரு சிலர் அவர் ஏன் அவங்கள பயமுறுத்துறதுக்கு எடுக்கிறாங்க. உங்களை மிரட்டுருவேன், எங்களை மாம்பழம் கொடு, இப்படி தான் மிரட்டுறாங்க. சரியான விதத்தில் அவங்கள சொல்கிறது கிடையாது. எத்தனையோ கடையில் அடிச்சிருக்காங்க. முந்தானது கூட பாட்டிலில் தலையில் அடித்து டாஸ்மாக் ஊழியரை அடித்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாதுகாப்பே கிடையாது. துப்பாக்கி குண்டும் பட்டு இருக்கு. பலதரப்பட்ட வேலை சூழ்நிலை கூட இன்றைக்கி டாஸ்மாக் ஊழியர் வேலை செஞ்சுட்ருக்காங்க. உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி அவ்வளவு பேரும் பணி உளைச்சலில் தான். கிட்டத்தட்ட 35,000 பேரில் 22,000 பேர் தான் வேலை செய்கிறாங்க. மீதி 13,000 பேர் மன உளைச்சலே இறந்து போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஒரு இஎஸ்சியோ கிடையாது. மருத்துவம் பார்க்கணும் கூட சொந்தமாக தான் போய் பார்த்துக்கணும். எல்லாம் கடையில் ஒருத்தன் அடிபட்டான்னு வச்சுங்க, அந்த கடைக்கு விடுமுறை கூட கிடையாது.
ஆனால் எல்லாம் மாற்றி மாறி தான் போடும். இப்படி ஒரு அச்சுறுத்தலான சூழல் தான். சூழல் வந்து சண்டை போடுறாங்க, அச்சுறுத்தலாக தான் இருக்கிறது. இன்னைக்கு பணியாளர்லாம் பயந்துக்கிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு இது இல்லாமல் தான் இருக்குது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஒரு 200 விற்பனையாளர்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்துருக்கிறோம். நாங்கள் வந்து கடந்த 2003 டாஸ்மாக் ஒப்பந்த பணியாளர்களாக பணியமர்த்தினோம். அதாவது ஒரு ஒப்பந்த பணியாளர்களாக 5 வருஷம் பணியாற்றினா உங்களை பணி நிரந்தரப்படுத்த சொல்லி ஆனேன். ஆனால் நாங்கள் வந்து 23 ஆண்டுகள் ஆயும் எங்களை வந்து பணி நிரந்தரப்படுத்தலை. 2 அரசுகளும் பணி நிரந்தரப்படுத்தலை. இந்த ஆட்சியிலாவது திரு ஜோசப் விஜய் அவர்களாவது எங்களுக்கு வந்து ஒரு நல்வழி காட்டுவார். ஒரு பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், பணி பாதுகாப்பு இதையெல்லாம் வலியுறுத்தி நாங்கள் வந்து இன்றைக்கி ஒன்றாநிலை போராட்டம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இல்லை 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அமைச்சர்லாம் சொல்கிறாங்க. சரிங்க. இப்போ அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் 10 ரூபா வாங்குறது என்னன்னா கடை செலவினங்களுக்காக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்களே தள்ளப்பட்டோம். ஏன்னா உடைஞ்ச பாட்டில், ஏற்றுக்கூலி, இறக்கூலி, 2வது வந்து கரண்ட் பில்லை வந்து 3ல் 1 பாகம் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அப்புறம் அது போக கடை வாடகை, அது போக இப்போ வந்து என்னென்னா காலிப்பாட்டல் திரும்ப பெரும் திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பணியாளர்கள் யாருமே அவங்க போடலை. அதுக்கு நாங்கள் ஒரு பணியாளர்களை போட வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சம்பளம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து 1000 ரூபா கொடுக்குறோம். அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த 10 ரூபாய் வாங்கி தான் இதிலிருந்து கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லா கடைச்சிலவனங்கள்லாம் எடுத்து அரசே நடத்தி எங்களுக்கு ஊதிய உயர்வு அழிச்சிட்டா நாங்கள் வந்து இந்த 10 ரூபாயை வாங்க மாட்டோம். 10 ரூபாய் வேண்டாம், 10 ரூபாய் வேண்டாம், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், காலமுறை ஊதியம் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பண்ணுறோம். இந்த அரசு வந்த பிறகு சரிங்க 10 ரூபா வாங்குற குற்றச்சாட்டை பொதுமக்கள் வந்து வீடியோ எடுத்து சண்டையிடுறது ஊழியர்கள் கிட்ட, இந்த மாதிரி விஷயங்கள் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டிக்கருக்காகவே பேசுறாங்க. அது பாதிப்பாக தான் இருக்குது மக்கள் மத்தியில். அவங்க வந்து அவங்க கேட்குறது அதாவது வந்து என்னென்னா எம்ஆர்பி விலை விட நீங்கள் அதிகமாக வந்து விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது நியாயம்தான். நாங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிறோம். நாங்கள் எம்ஆர்பி விலைக்கு விற்கல, எங்களை கோரிக்கையை நிறைவேற்றிட்டா நாங்கள் வந்து 1 ரூபா ஒத்த பைசா கூட வாங்க மாட்டோம். வாங்கினால் எங்களுக்கு வந்து துறை ரீதியான நடவடிக்கை, நீங்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யுங்க, டிஸ்மிஸ் செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணாலும் அதுக்கு நாங்கள் வந்து கட்டாய விற்பனையாளர்கள் எல்லாருமே உடன்படுறோம். அதே சமயத்தில் எம்ஆர்பிங்கிறது வந்து 140, காலி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் 10 ரூபா வாங்குறோம். ஆனால் இதை வந்து ஒரு சில பேர் வந்து ரீல்ஸ் எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, 10 ரூபா சொல்லி போட்டு தேவையில்லாமல் பண்ணுறாங்க. அது எம்ஆர்பி நாங்கள் வாங்குகிறோம், ப்ளஸ் 10 ரூபா வாங்குகிறோம், 150 ரூபா வாங்குகிறோம். 150 ரூபா இல்லை, அது கோர்ட்டு கவர்மெண்ட் சொன்னதுனால தான் வாங்குகிறோம். அதையே வந்து எடுத்து ஏன் நீ அந்த 10 ரூபா வாங்குற, ஏன் நீ அந்த 10 ரூபா வாங்க சொல்லி திருப்பி இன்னும் நம்ம எங்களுடைய துறை மந்திரி கூட, நம்ம அந்த துறை திரு விக்னேஷ் ஐயா கூட அதை தான் சொல்கிறாரு. 10 ரூபா வாங்காதீங்கன்னா காலிப்பாட்டில் வந்து நீங்கள் வாங்க எடுத்து சொன்னால் தான் அது பண்ண முடியும். 140 ரூபா 140 நாங்கள் விற்றுருவோம். எங்களுக்கு காலிப்பாட்டில் நாங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஊழியர்கள் மேலே நடக்கிற தாக்குதல்னா இந்த மாதிரி கேட்டால் வந்து தேவையில்லை. அவங்களா அதாவது இப்போ ஒரு காட்டுறாங்க, காட்டிட்டு ஏன் வாங்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் வாங்குறான்னு நான் ரொம்ப ரீசன் சொன்னால் தேவையில்லாமல் சண்டைக்கு வராங்க, வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவ்வளோதான். பணி பாதுகாப்பு கட்டாயம் வேணும். ஏன்னா வந்து பாட்டிலில் தாக்கப்படுறோம் சரிங்களா, அந்த 10 ரூபா பிரச்சனைனால. ஏன்னா வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. குண்டு வெடிப்பு பாருங்கள், குண்டு வீசிக்கிறாங்க சரிங்களா, கத்தியில் குத்திருக்கிறாங்க, மண்டை உடைச்சு, ரொம்ப ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. எங்களுக்கு வந்து கட்டாயம் பணி பாதுகாப்பு அவசியம். ரூபாய் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க சொல்கிறாங்க இல்லையா, பாட்டிலோட ரேட்டோடு சேர்த்து தான் அது அடக்கம். பாட்டிலோட ரேட்டோட சேர்த்து தான் 140 ரூபா. எக்ஸ்ட்ரா எதுக்கு வாங்கணும்? இல்லை அந்த 10 ரூபா அரசாங்கத்துக்கு போகிறதில்ல, அது ஊழியர்கள் தான் எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லையா, அது வந்து வாங்கினா ரிட்டன் பாட்டில் கொடுத்தா கொடுக்கணும். பாட்டில் ரிட்டன் வந்ததுன்னா அந்த 10 ரூபா கொடுக்கணும். அதுக்கு பதில் எம்ஆர்பி ரேட்டுக்கு 140 ரூபா நாங்கள் விற்கிறோம். பாட்டில் எடுத்துன்னு வந்தால் 10 ரூபா நாங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கு ஒத்து அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணாக்க ஒரு அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க, அவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு சமயத்தில் ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. 10 ரூபாய் எதுக்கு எடுக்கிறேன்னு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, எங்கள் இவர் சொல்லிட்டாரு, விஜய் சிஎம் சொல்லிட்டாரு, நீ எதுக்குடா 10 அந்த ஸ்டிக்கருக்கு எடுக்கிறோம். அது அவனுக்கு புரிஞ்ச திறமை இல்லை, புரிதல் இல்லாமல் கேட்குறாங்க. பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா 10 ரூபா, அந்த 10 ரூபாவை இவங்க இது பண்ணிவிட்டு எம்ஆர்பிக்கு விற்கிறோம். அதுவும் அந்த கொடுத்தா எம்ஆர்பிலேருந்து 10 ரூபா கொடுக்குறோம். அரசாங்கம் அப்படி பண்ணுச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது செய்யுமா? அது வந்து சில்லறை தட்டுப்பாடு எங்களுக்கு வருது, புரியுதுங்களா? 10 ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வாங்கக்கூடாது.
புரியுதுங்களா? அது எம்ஆர்பி ரேட்டு கொடுத்துட்டு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தா மக்கள் மேலே ஆடு மாடு மேலே நல்ல உள்ள இருக்கிற அரசுனா எம்ஆர்பிக்கு விற்றுட்டு 10 ரூபாய் அதுலேருந்து கொடுக்கட்டும். தனியார் ஆக்குற மாதிரி இந்த அரசாங்கம் யோசிக்குது அப்படின்ற அது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வரவேற்கிறோம், ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு மாற்று பண்ணி வழங்கினா நாங்கள் அவர் வீட்டில் சாமி படம் வைக்க மாட்டோம், அவர் படத்தை வச்சு கும்பிடுவேன். புரியுதுங்களா? அவர் தான் எங்களுக்கு தெய்வம். சாமி படமே வைக்க மாட்டேன், எல்லா படத்தையும் எடுத்துருவேன். அவர் படத்தை வச்சு தான் நான் கும்பிடுவேன் சாமியா. என்னன்னா ஒரு 1200 கோடி வந்து டாஸ்மாக் துறைக்கு அதிக வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு வருமானத்திலிருந்து எங்களுக்கு ஊதிய உயர்வு அளிச்சாங்கன்னாவே போதும், இந்த 10 ரூபா பிரச்சனை கட்டாயம் ஒழிஞ்சிரும். சரிங்களா? முதல் எதிர்பார்க்குறீங்க ஊதிய, அதாவது காலமுறை ஊதியம், அதாவது வந்து 23 வருடம் ஒர்க் பண்ணியாச்சுங்க. இங்கே வருங்க, 23 வருஷம் ஒர்க் பண்ணியாச்சு. வருஷம் ஒரு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஏற்றிருந்தா கூட 23,000 ஆச்சு. அது போக எங்களுடைய சம்பளம் 15,000 இருக்கு. நான் ஒரு சராசரியாக விற்பனையாளருக்கு ஒரு 50, 60, 50 ரூபா, ஒரு மேற்பார்வையாளருக்கு ஒரு 60 ரூபா, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னாவே போதும், பிரச்சனை தீர்ந்துடும். பிரச்சனை வாங்க மாட்டோங்க, ஒத்த பைசா வாங்க மாட்டோம். யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒத்த பைசா வாங்க மாட்டோம். சரிங்களா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக நீங்கள் பேசணும். நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, மீடியா நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஒரே இது 10 ரூபா பிரச்சனை தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு சில அதை ஐயா இதை மட்டும் நீங்கள் பேசுங்க ஐயா. எங்களுக்கு பில்டிங் வாடகையிலேருந்து பில்டிங் வாடகை கவர்மெண்ட் 5000 ரூபா கொடுக்குதுன்னு சொன்னால் ஒரு பில்டிங்க்கு முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு வாடகை ஜாஸ்தி இருக்குது. 20,000 25,000 வருது. பில்டிங் ஓனருக்கு வாடகை கொடுக்கறது நாங்கள் கையிலிருந்து தான் கொடுக்குறோம். அதே மாதிரி காலி பாட்டில் எடுக்க சொல்கிறாங்க. 10க்கு 10 தான் கடை ரூம் இருக்குது, அதில் ஸ்டாக்கு வைக்கணும். சரிங்களா? காலி பாட்டில் வாங்குறது, காலி பாட்டிலுக்கு பைய வாங்கணும். இதெல்லாம் நாங்கள் சேஃப்டி பண்ணி அதுக்கு வாடகை கொடுத்து நாங்கள் தான் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்றுக்குச்சா நாங்கள் எதுக்கு வாங்க போகிறோம்? எங்களுக்கு ஒழுங்கான ஊதியத்தை கொடுத்து சேர்த்து நீங்கள் ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க. ஆமாம், காலி பாட்டில் சுமையர் எல்லாமே எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அரசாங்கம் எதுவுமே பண்ணுறதில்ல, எதுவுமே இல்லை. கரண்ட் பில்லு நாங்கள் கட்டணும், உடஞ்சி வர பாட்டில் டேமேஜ் நாங்கள் ஏற்றுக்கணும். லோடு வந்து இறக்குறவங்களுக்கு நாங்கள் கையிலேருந்து காசு கொடுக்கணும். டேமேஜ் எந்த கவர்மெண்ட் ஏற்றுக்கிறதில்ல. அட்டைப்பெட்டிக்கு கவர்மெண்ட் ஒரு நிர்ணயம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டுக்கு வர்றதில்ல. அந்த வெயிட்டுக்கு உள்ள காசு நாங்கள் டிடி எடுக்கணும். சரிங்களா? இதெல்லாமே கவர்மெண்ட் ஏற்றுக்கணும். எங்களுக்கு 23 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாதிரிக்கு எங்களுக்கும் கரெக்டான ஊதியம் கொடுத்தா நாங்கள் எங்களுக்கும் கஸ்டமருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். கூடுதலாக வாங்க மாட்டோம் சார். சார் சொல்றதை மாதிரி எல்லாமே சரியாக வாங்கிட்டா 10 ரூபா நாங்கள் கூடுதல் கட்டாயம் வாங்க மாட்டோம். எங்களுடைய கோரிக்கைகள் அதுதான் சார் சொல்லினார்கள். அதுதான் எங்களுக்கு டிப்போவில் வந்து இண்டன் கொடுக்குறோம், பொருள் வருது. சரிங்களா? எங்களுக்கு அது எங்கேருந்து வருது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இப்போ நாங்கள் இண்டன் கொடுக்குறோம்னாக்க இப்போ 150 கேஸ் 200 கேஸ் அனுப்புகிறாங்கன்னா ஆஃபீஸில் தான் குடோனில் தான் எங்களுக்கு வருது. ஊழியர்களுக்கு அதை பற்றி தெரியாது. அவங்க ஊழல் கேஸு கணக்கில் அவங்க ஊழல் பண்ணுறாங்க, 50 ரூபா வாங்குறாங்க, 60 ரூபா வாங்குறாங்க. ஊழியர்களுக்கும் யாருக்கும் எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு தெரியவும் தெரியாது. எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு அதெல்லாம் அது உங்களுக்கு தெரியாம நீங்க அந்த ஸ்டாக்கை கொடுக்க முடியாது. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கஸ்டமர் வராரு. சரிங்களா? ஒரு 5 பாட்டில் கேட்குறாரு. சரிங்களா? 5 பாட்டிலுங்கும் போது 5 பாட்டில் 8 மணிக்கு நாங்கள் கடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு 7:30 மணிக்கு 8 மணிக்கு வந்து வாங்குறாரு. அந்த மாதிரி 10 பேர் வந்து வாங்கும் போது நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 5 பாட்டில் தான் கொடுக்க முடியும். அது அவங்க பிளாக்ல வைக்கிறது எங்களுக்கும் அதுக்கும் ஊழியர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாங்கள் அதான் சொல்கிறேன், கடையில் எல்லா கடையிலையும் கேமரா இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் அடக்கம் தெரியும். நாங்கள் அப்படி கேஸ் கணக்கில் கொடுத்தா கேமரா செக் பண்ணட்டும், பார்க்கட்டும். இன்னொன்று இந்த அரசு அடிமான அரசு தான். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து 23 வருஷமாக கஷ்டப்பட்டு சின்ன வயசில் வந்தோம் படிச்சுட்டு. இன்னும் எங்களுக்கு சம்பளம் வந்து மிகவும் ரொம்ப அடிப்படை சம்பளம் கிடையாது, ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் கிடையாது. இது வந்து கேரளா போய் பார்த்துட்டு வந்தேன், போன மாதம் கேரளா போய் பார்த்துட்டு வந்தேன். 46,000 சம்பளம். நீட்டாக உட்காந்துக்கிட்டு டேபிளில் உட்காந்துக்கிட்டு சரக்கு எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க, கேஷ் பில்லு போடுறாங்க, சரக்கு விடுறாங்க. அவங்களுக்கே எங்களை மாதிரி கஷ்டமே கிடையாது. க்யூவில் நின்று வாங்குறாங்க, எப்படி கிடையாது. நீங்கள் தப்பா சொல்லலை, நீங்கள் ஒரு போய் பாருங்கள். இல்லை, திறந்த கடையை தூக்கிட்டாங்க தாங்க, எங்களுக்கு தூக்கம் கொடுத்தது இல்லைங்க. சட்டத்தூரம் அந்த அளவுக்கு கூட்டம் நிற்குது, தரங்க முடியலங்கனால அவ்வளோ பொதுமக்கள் சாப்பிட்றாங்க. இப்போ என்ன ஒன்று, இந்த அரசு ஏற்பட்டு இருக்கிறாங்க, நாங்கள் மாற்றத்தை உருவாக்குறதாங்க வந்திருக்கோம். இந்த அரசுக்கு ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்கிறேன், சின்ன ஒரு கோரிக்கையும் ஆலோசனையும். இதை பண்ணாலுமே அரசுக்கு நல்ல பேரும் வரும், எம்ஆர்பி நாங்கள் விற்போம், அரசு லாபமாக வரும். என்னன்னாக்கா இப்போ ஒரு பாட்டில் வந்து குவார்டர் பாட்டில் 140 ரூபா எம்ஆர்பி,
நாங்கள் சில கடைகளில் வந்து அந்த இத்தனை வருஷமாக ஒரு தவறு அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். அப்போல்லாம் 150 ரூபாங்க வாட்டிலாடுது. இப்போ இத்தனை வருஷமாக எந்த அதிகாரிக்கு தெரியும், எல்லா அதிகாரிக்கும் தெரியும், பப்ளிக்கு வந்து சரி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சம்பளம் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னன்னாக்கா ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபாய் எடுத்துங்க, ஒரு ஹாஃபுக்கு 20 ரூபாய் எடுத்துங்க, ஃபுல்லுக்கு 40 ரூபாய் எடுத்துங்க. அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகமாக வரும் இல்லையா? ஒரு பாட்டி 10 ரூபா எடுத்துனாக்கா அதில் சம்பளம் கொடுங்க, உங்கள் காசு கொடுத்தா தேவையில்லை. அப்போ உங்களுக்கு நஷ்டமாக போகிறது கிடையாது. அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் எடுத்ததில் எங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கா மீதி இருக்கிற லாபம் கவர்மெண்ட் அதிகமாக தான் வருது. இப்போ இருக்கிற வருமானத்தை விட இன்னும் அதிகமாக வருமானம் வரும். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா பாட்டில் எம்ஆர்பி கொடுக்குறாங்கப்பா, மக்களுக்கு பரவாயில்லப்பா எம்ஆர்பி கொடுக்குறாங்க. அப்போ வந்து எம்ஆர்பி விட எக்ஸ்ட்ரா வாங்குறது தான் அதுதான் மக்கள். ஆனால் மக்கள் கொடுத்துறாங்க. அதிகாரி வந்து இது மாதிரி இது சில விஷயத்துக்காக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு 3 ரூபா வந்து அதிகாரி அது வந்து சில ரூபாய் கிடையாது. இது வந்து ஒரு சில விஷயங்கள்ல சில மாவட்டங்கள் நடந்தது தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, நாங்களும் 10 ரூபா வாங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் மெயின். ஏன்னா சென்னையில் ஒரு வாடகை வந்து மினிமம் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வாடகை. பசங்களை படிக்க வைக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போய்ட்டு வரோம். நைட்டு 10 மணிக்கு கடை விட்டு 11 மணிக்கு வெளியே வரோம். பஸ்ஸு கிடையாது எங்களுக்கு. ஆட்டோ வந்து 50 ரூபா வராங்க, ஆட்டோ 200 ரூபாய் கேட்குறோம். இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ணுறோம்? பாட்டில் உடையுது. திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. உங்கள் ப்ரெஸ்காரங்களுக்கே நிறைய பேர் அவங்க கேட்குறாங்க. நான் ப்ரெஸ்ஸில் சொல்லிட்டு சில 10 ரூபாய் கேட்குறாங்க. அவங்களே ஃபோட்டோ பிடிச்சின்னு போய்ட்டு கூட நான் ப்ரெஸ்ஸில் வரேன் சொல்லிட்டு அது மீடியாவில் போடுறாங்க. அதை பார்த்து பண்ணுறாங்க. மேல் அதிகாரிங்க வந்து எங்கள் மேலே வந்து அரசு பேரில் நீ 10 ரூபா வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவனோட வாழ்வாதாரம் என்ன? ஒரு அரசு துறையில் ஒருத்தர் வேலை செய்து அவர் பனிஷ்மெண்ட் பண்ணாக்கா அவருக்கு குடும்ப ஊதியம்னு ஒன்று வரும், குடும்ப பராமரிப்பு ஒன்று கொடுப்பாங்க. எங்களுக்கு இது அதெல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்ணுற ரொம்ப கடுமையாக மன உளைச்சல் ஆகிட்டு குடிக்க இல்லை. 23 வருஷம் ஆகுது, எந்த மாதிரி தொழிலும் கிடையாது. 10 வருஷம் அஞ்சு வருஷம் செய்கிறாங்க. இப்போ 40 ரூபா சாப்பிட்றாங்க அரசு. நான் 20 வருஷம் வந்து அரசுக்கு வந்து வருவாய் தான் குடிக்கிறோம். நஷ்டம் இருப்பாங்கல்ல, மழை வெள்ளம் எதுவும் புயல் இருந்தாலும் நாங்கள் ஒரு முறை மழை வெள்ளத்தில் லுங்கி கூட கட்ட முடியல, ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு பேண்ட் சத்தில் வச்சுக்கிட்டு இவ்வளோ தண்ணி சாப்பிட்டு போயிட்டு விவசாயப்பள்ளிலேருந்து மின்துறை நடந்து போயிட்டு அது மாதிரி இப்படி வழி இறங்கி கடை தடுத்து அப்படியெல்லாம் இந்த மாதிரி நான் மட்டும் கிடையாது. பல தொழிலாளர் ஊழியர்கள் கஷ்டப்பட்டு அரசு ஆமாம் சாதி ஆமாம் கடந்தே ஆகணும். அரசாங்கம் ஒரு பக்கம் எங்களுக்கு கேள்வி கேட்டால் கூட பப்ளிக் விட மாட்டாங்க. என்ன லேட்டு எனக்கு கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் பொறுத்துட்டு கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் போட்டு கஷ்டப்பட்டு சில கடைகள் இப்போ வந்து சில பார்த்துருப்பீங்க, ஒரு ஊரில் வந்து பெட்ரோல் பங்க் போட்டு வருதுன்னா இறந்து போயிட்டான், துப்பாக்கி சுட்டு போட்டு இறந்துட்டான், 8 குத்து எவ்வளோ வருது பத்திரிக்கை. ஆனால் டாஸ்மாகை பற்றி தவறான செய்திகள் தான் வந்து பேப்பர்லேயோ பொதுமக்கள் வர வேண்டி அவங்களுக்கு எதனால் இந்த சில தவறுகள் நடக்குது, அவங்களுக்கு கஷ்டங்கள் என்ன, அவங்க நஷ்டங்கள் என்ன, அது வந்து யாருமே பெருசாக பேப்பர்லேயோ அரசுக்கு எடுத்து சொல்கிறது. இது அரசு அதனால தெரியும், குறைந்த தான் சம்பளம் தான் இந்த 10 ரூபா வாங்குறான், அதனால் வந்து அவனுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது, பாட்டில் ஓட்டு நம்ம கேட்க மாட்டான், அட்டைப்பட்டியில் அந்த கீழே அவன் கேட்க மாட்டான், அவங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து இப்படியே 20 வருஷம் ஓடி போச்சு. நாங்களும் எவ்வளோ போராட்டம் இருக்கோம். டாஸ்மார்க்கு ஃபிட்னஸ் சங்கத்தில் கொண்டு மாறிச்சு, பல போராட்டம், போராட்டம், கைது. இடையில ஒரு 2 மாதம் பண்ணி கூட 19 நாள் இங்கே பார்த்துருப்பீங்க. 800 ரவுண்டானால 19 நாள் எல்லாம் சென்னையை விட மற்ற மாவட்டத்தில் இருந்தவங்க வந்து அங்கே தங்கி 18 நாள் 14 நாள் குடும்பம் ஒரு ரூம் எடுத்து தங்கி டெய்லி 10 மணிக்கு வந்து போராட்டம் பண்ணுறது, 1 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறது, மண்டபத்து போகிற தங்க வச்சுரு இங்கே வந்து யாருமே அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் போயிருக்கோம். இந்த ஆட்சி மாற்றம் கூட இதுவும் ஒரு காரணம் தான். இவங்களோட மாணவர்களை வந்து மாற்றி போட்டுறதுக்காக அது ஒரு காரணம் தான். இந்த அரசு வந்து நல்ல இப்போ நல்ல பேர் வாங்கிட்டு கொண்டிருக்குது. இந்த டாஸ்மாக் துறையை நல்ல முறையில் பண்ணிட்டு நான் சொன்ன சின்ன கருத்து சின்ன விஷயம் தான். அரசுக்கு நல்ல பேரும் வரும், வருமானமாக வரும், பொதுமக்கள் வந்து எங்களுக்கு பிரச்சனை வராது. நாங்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கடைசி காலகட்டத்தில் எல்லாம் 5 வருஷம் 7 வருஷம் தான் இருக்குது முடிச்சுட்டு நல்ல காலம். இந்த அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என்னோட கோரிக்கை ஆதங்கத்தையும் சொல்லிக்கிறேன். தமிழ்நாடு விற்பனை சட்ட மாநில துறை செயலாளர் செல்வம் மாநகரன், சென்னை. 23 வருஷமாக அதில் வேலை பார்க்குறோம். பணி நிரந்தரம் பண்ணலை, காலவரம் முடிவு செய்யலை. நாங்கள் அச்சுறுத்தலாக தான் வேலை பார்த்துட்ருக்கோம். போன கவர்மெண்ட்டில் 10 ரூபா வச்சு விற்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன், எங்களை வச்சு சொன்னாங்க. இந்த 10 ரூபா ஏன் வச்சு விற்கிறேன்னா வெறும் 10,000 12,000 இப்படி சம்பளம் வாங்கிக்கிட்டு நாங்கள் குடும்பம் நடத்த முடியாது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு காலமர ஊதியம் பணி நிரந்தரம் செஞ்சு கொடுத்தா இந்த 10 ரூபா நான் வைக்கணும் அவசியமே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருங்களும் வந்து இந்த வீடியோ எடுத்து எங்களை அச்சுறுத்தலாக வந்து 10 ரூபா ஏன் வச்சு விற்கிறேன், ஏன் அப்படி வச்சு விற்கிறேன்னு எங்களை மிரட்டுறாங்க.
நாங்கள் பயந்துக்கிட்டு தான் வேலை பார்க்குறோம். இதுக்கு ஏன் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படணுங்க அவசியம் இல்லை. எங்களுக்கு இந்த அருகில் உள்ள கேரளா மாநிலம் போல் எங்களுக்கு சேலரிலாம் ஏற்றி கொடுத்துட்டா நாங்கள் இதுக்கு வந்து பில்லிங் சிஸ்டத்தை போட்டு கொடுக்குறோம். எங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறோம். இல்லை, இப்போ நீங்கள் முழக்கத்துல என்ன சொல்கிறீங்கன்னா, தமிழ் ஆர்ப்பாட்ட முழக்கத்தில் இல்லைன்னா ஒட்டுமொத்த கடையை மூடுங்க அப்படின்றீங்க. அப்படி மூடினா சூழல் எப்படியாக? மூணுக்கப்புறம் கவர்மெண்ட் தான் பண்ணணும். எங்களை என்ன கவர்மெண்ட் எங்களை அப்படி விட்டுட்டு போனால் நாங்கள் வருஷம் சம்பளம் உயர்த்தி கொடுக்காத கவர்மெண்ட்டு மொத்த கடைகளையும் மூடிட்டு இவங்க இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா முதல் இதே வந்து இந்த போதைப் பொருளை ஒழிக்கணும்னு தான் சொன்னாங்க. இந்த போதைப் பொருளை ஒழிச்சா வந்து எங்களை இந்த டாஸ்மார்க் ஒழிச்சாலும் கடையை ஃபுல்லாக இழுத்து மூணாலும் எங்களுக்கு உண்டான வேலை அடுத்த என்ன மாற்று பண்ணி எங்களுக்கு கூட கொடுத்து தான் ஆகணும். சம்பள உயர்வே கொடுக்காத அரசு மாற்று பணி உடனே பண்ணி கொடுத்துரும்னு நம்பிக்கை இருக்கா? எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தான் வந்து வந்திருக்கோம். நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சம்பளம் உயர்வு ஏற்றுவாங்கன்னு வந்திருக்கிறோம். அதே போல் இது வந்து ப்ரைவேட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் வந்து எங்களுக்கு மாற்று பண்ணி கொடுத்து 23 வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். 23 வருஷமாக வந்து எங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணுமோ அந்த சேலரி கொடுத்தா நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது கவர்மெண்ட்டே ஏற்று நடத்தினாலும் பரவாயில்ல. எங்களுக்கு அருகில் உள்ள கேரளா மாநிலம் பாருங்கள் 95,000 வந்து வாங்குறாங்க. நாங்கள் வெறும் 12,000. இது கேட்கும்போது கேள்விப்படும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு உங்களுக்கு மனம் வந்துச்சு? அண்டைய மாநிலத்தில் ஒரு நாள் நாங்கள் வேலையை பார்த்துட்டு வீட்டிலேருந்து ஒரு நாள் வேலை பார்த்துட்டு நாங்கள் போனால் தான் எங்களுக்கு ஒரு இது அவ்வளோ ஒரு பயத்தில் தான் வேலை பார்த்துட்டு போகிறோம். எப்படா கடையை விட்டு நாங்கள் வெளியே போய் நிம்மதியாக வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அச்சுறுத்தலாக தான் இருக்கிறோம். நாங்கள் கடையில் வேலை பார்க்கும்போது வீடியோ எடுத்து மிரட்டிட்டு நாங்கள் வெளியே போகும்போது அந்த நபர் வந்து எங்களை தாக்குறதுக்கு கடை அடைச்சிட்டு போகும்போது தாக்க முற்படுத்துவது அதெல்லாம் வந்து எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. எங்களுக்கு இந்த பயமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இந்த 10 ரூபா அதாவது என்னன்னா மக்களுக்கு 10 ரூபா நாங்கள் வச்சு விற்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது தவிர இந்த 10 ரூபா ஏன் வச்சு விற்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எதனால் அவங்க 10 ரூபா வச்சு விற்கிறாங்க? ஊழியர்களுடைய சூழல் தெரியாமல் அரசாங்கம் செயல்படுதுன்னு நினைக்கிறேன். அரசாங்கத்துக்கெல்லாம் தெரியும், அரசாங்கத்துக்கெல்லாம் தெரியுது. தெரிஞ்சிருந்து ஏன் வந்து இன்னும் கிட்டத்தட்ட மூணு அரசாங்கம் 3 இதுவும் பீரியட் வந்துருச்சு. எல்லாம் அப்படியே தான் சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பீரியடில் வந்து அவர் சொன்னது முதல் இதே வந்து இந்த போதைப் பொருள் இது பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. இதில் வந்து எங்களை பணி நடந்தாலும் காலம்பர ஊதியம் இதெல்லாம் செய்வாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு ஒரே ஒரு இது, எங்கள் காலம்பர ஊதியம் பணி நடத்துகிறோம். இது பண்ணி கொடுத்தா நாங்கள் 10 ரூபா வச்சு விற்கணுங்கிற அவசியமே இல்லை. எங்களுக்கு அந்த இது தேவையே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை.